இவ்வளவு குறைகளை நம்மக்கிட்ட வந்து கண்டுபிடிச்சி, குறையே இல்லாத விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சி வந்து ஒரு குறையா சொல்கிறாங்கல்ல. நீ டம்ளரை இப்படி வச்ச, இது ஒரு குறை. இதுக்கு உட்காந்துட்டு 1 மணி நேரம் ஒரு பேச்சு. பழைய ஹிஸ்ட்ரியெல்லாம் தூக்கிட்டு வந்து, நான் நம்மளுடைய கல்யாணத்தில் அந்த நேரத்தில் நான் என்ன செய்தேன் என்று தெரியுமா? எப்படிப்பட்ட ஒரு ஐயரை கூட்டு வந்தீங்க நீங்கள்? குடிமி வச்சுருந்தாரா அந்த ஐயர்? குடிமி வைக்காத ஐயரை நீங்கள் ஏன் கூட்டிகிட்டு வந்தீங்க? இல்லை அந்த ஃபாதர் ஃப்ரெஞ்சு பேர் வச்சுருந்தாரா? ஃப்ரெஞ்சு பேர் வைக்காத ஃபாதரை ஏன் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க? உங்கள் சர்ச்சிலேருந்து, இந்த சபையிலேருந்து, அந்த சபையிலேருந்து ஏன் கூட்டிகிட்டு வந்தீங்க? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நிக்கா போனால் அது ஒரு கதை. இப்படி ஒவ்வொரு ரிலீஜியஸ்க்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அப்போ இருந்து எடுத்துகிட்டு வருவாங்கள்ல அவங்க. நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய ஃப்ளாஸ் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவங்களுடைய ஃப்ளாஸை ரொம்ப தைரியமாக முன்னாடி எடுத்து வைக்கணும். ரொம்ப ரொம்ப தைரியமாக. உங்கள் கை காலெலாம் ரொம்ப அப்படியே நடுங்கினாலும் பரவாயில்ல, சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டா போதும். அப்புறம் நம்ம கான்ஃபிடென்ட் வந்துடும். பரவாயில்ல, உங்களால் அப்படியே நின்றுட்டு பேசினா ரொம்ப கை காலெலாம் நடுங்க ஆரம்பிக்கணும், உட்காந்தே பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்சால் கால் மேலே கால் போட்டு பேசுங்க. என்ன